ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் நல்லா இருந்ததுப்பா. மாங்காய் வந்து ஆவக்காய் போட்டுட்ருக்கேன். ஆவக்காய்க்கு அரிஞ்சிட்டே இருக்கேன்ப்பா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மாங்காவெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். அதாவது இந்த கப்பில் 5 கப்பு மாங்காய் வந்ததுங்க. இதுக்கு வந்து 3/4 கப்பு, இதே கப்பில் 3/4 கப்பு கடுகு பொடி எடுத்திருக்கேன். கடுகை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பொடி, அதே கப்பில் 1 கப்பு உப்பு, கல் உப்பு மிக்சியில் போட்டு ரன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போடலாம், நான் போட போகிறேன். மிளகாய்த்தூள் 1/4 கப்பு, இந்த கப்பில் 1/4 கப்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா எண்ணெய், நல்லெண்ணெய் 1/2 கப்பு நல்லெண்ணெய் வேணும். 1 கப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு எப்படி எடுக்க போகிறேன்றதை பாருங்கள். இதெல்லாம் எடுத்து இன்றைக்கி ஆவக்காய் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், உப்பு, கடுகு பொடி, மிளகாய் பொடி, அதாவது வெந்தயம், இது வந்து பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கப்பு எண்ணெய் வந்து நான் இந்த பவுலில் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப்பு எண்ணெய். இப்போ இந்த எண்ணெயில் வந்து மாங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மாங்காய் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம எந்த பவுலில் போடுறோமோ அதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிய அந்த மசாலாவை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி திரும்பவும் மாங்காய் சேர்க்கணும். அந்த மாதிரி லேயர் லேயராக ஃபுல்லாக சேர்த்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லேயர் லேயராக ஒன்றா சேர்த்துட்டேன். இப்போ கடைசியாக இந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் தூள்லையே நம்ம வந்து அந்த எண்ணெயும் சேர்த்துடலாங்க. ஆனால் கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி சேர்த்துட்டேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கப்பு எண்ணெயை அப்படியே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் பொறுத்து நம்ம கலந்து விடணும். அது வரைக்கும் இதை அப்படியே டிஸ்டர்ப் செய்யாமல் அப்படியே வச்சிடலாம். நல்லா அந்த உப்பு மசாலா எல்லாமே சேர்ந்து வரும். அதுக்கு தான் நம்ம லேயர் லேயராக போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா எப்படி இருக்குது ஊறுகான்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் ஆவக்காய். இப்போ பாருங்கள், ஊறுகாய் போட்டு நான் 3 நாள் ஆச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் அழகாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கூட ஒரு 2 நாள் போனால் அந்த உப்பு நல்லா கரைஞ்சிட்டு நல்லா ஊறி வந்துடும். இவ்வளோ தாங்க ஆவக்காய். சூப்பராக இருக்கா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.